இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்று ஆண்டவர் இருவராக தன்னுடைய சீடர்களை மக்கள் மத்தியில அனுப்புகிறார். இப்படித்தான் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி, அந்த கணவன் கூறுகிறார், நான் இந்த உலக வாழ்க்கையை துறந்து நான் சன்னியாசம் போகிறேன் என்று. மனைவியும் கூறுகிறார், நானும் உன்னோடு வருவேன் என்று. அவர் எடுத்து கூறினார், உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஆகையால் நான் மட்டும் சொல்கிறேன், நீ இங்கே இந்த வீட்டையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கொள் என்று கூறினாராம். இல்லை இல்லை, நானும் உங்களோடு வருவேன் என்று சொல்லி கணவன் மனைவியும் பல திருத்தலங்களுக்கு சென்று அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒரு முறை ஒரு காட்டு வழியாக செல்லக்கூடிய சூழ்நிலை. அப்போது செல்கின்ற போது ஒரு வைரக்கல்லை கணவன் பார்த்து விடுகிறார். அப்போது ஐயோ, இந்த வைரக்கல்லை பார்த்து விட்டால் மனைவி மனம் மாறி விடுவாரோ, உலக ஆசைக்கு வந்து விடுவாரோ, ஆகையால் அந்த வைரக்கல்லை எப்படியாவது மறைத்து வைக்க வேண்டும் என்று தன்னுடைய காலில் மிதித்து மறைத்து கொண்டார். மனைவி கேட்கின்றார், என்ன நடக்கின்றது, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீர்களே என்று. அப்போது அவர் விளக்கம் கூறுகிறார், இப்படியாக வைரக்கல் ஒன்று கிடைக்கின்றது, அதை நான் காலில் மிதித்து கொண்டிருக்கிறேன், அதை பார்த்தீர் என்றால் நீ மனம் மாறி விடுவாய், மீண்டும் இந்த துறவற வாழ்வை துறந்து விடுவாய் என்பதற்காக நான் மறைத்திருக்கின்றேன் என்று. அப்போது மனைவி கூறினாராம், உண்மையான துறவிக்கு மண்ணுக்கும் வைரத்துக்கும் எப்ப வித்தியாசம் தெரியலையோ அப்போது நீங்கள் இன்னும் துறவியாக மாறவில்லை, நீங்கள் இன்னும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆகையால் நீங்கள் இன்னும் உண்மையான துறவி அல்ல, வாங்க வீட்டுக்கு போலாம் என்று கூப்பிட்டாராம். பிரியமான சகோதர சொல்லி, ஒரு துறவிக்கு அது மண்ணாக இருந்தாலும் வைரமாக இருந்தாலும் ஒன்றுதான், அது ஒரு பெரிய மதிப்பு தரக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த கதையுடைய ரத்தின சுருக்கம். இன்றைய நாளில் ஆண்டவர் அனுப்புகிறார், அனுப்பப்படுகிறார், அனுப்பப்பட்டவரை வரவேற்கக்கூடிய மனநிலை எப்படி என்பதை 3 விதமாக இங்கு பார்க்கின்றோம். ஆண்டவர் இருவராக தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். பேய்களை ஓட்டவும், நற்செய்தியை அறிவிக்கவும், இறை அரசை அறிவிக்கவும் இதோ அனுப்புகிறார். அனுப்பப்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும்? அவர்களிடம் பணமோ பதவியோ புகழோ அல்லது எந்த ஒரு பொருளும் இருக்கக்கூடாது, வழி தவறி சென்று விடுவார்கள். ஆகையால் நீங்கள் இறையரசை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஆகையால் பயணத்துக்குரிய இப்படிப்பட்ட பையையோ பணத்தையோ மிதியடியையோ நீங்கள் எதையும் எடுத்து செல்லாதீர்கள், உங்களுக்கு மக்கள் கொடுப்பார்கள் என்று. மக்கள் எப்படி வரவேற்க வேண்டும் இந்த நற்செய்தியாளர்களை என்பதை கடைசி பகுதியில் கூறுகிறார். உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அங்கே தங்கியிருங்கள், இல்லை என்றால் காலில் இருக்கக்கூடிய தூசியை கூட தட்டிவிட்டு வேறு ஊருக்கு சென்று விடுங்கள் என்று கூறுகிறார். பிரியமான சகோதரர்களே, ஒவ்வொரு துறவியும் இறை மக்களை நம்பித்தான் அவர் வந்திருக்கின்றார் அல்லது பயணிக்கின்றார் என்பதை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சோலே, இப்படிப்பட்ட இந்த இறை அரசை இறைவனும் அல்லது அந்த இறை அரசை போதிக்கக்கூடிய அந்த இறை பணியாளரும் அந்த இறை பணியாளரை வரவேற்கக்கூடிய மக்களும் அந்த இறை அரசுக்காக வாழ வேண்டும், அந்த இறை பணிக்காக வாழ வேண்டும், அந்த இறை அரசை நிலைநாட்ட வேண்டும் என்பதை இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. பிரியமான சகோதரர்களே, இந்த நாளில் திருமணக்கு பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு குட்டி இறைவாக்கினர். எங்கு சென்றாலும் அந்த இறை அரசை, அந்த சமத்துவத்தை, அந்த சகோதரத்துவத்தை, அந்த சமநிலையை, எல்லோருக்கும் எல்லாம் என்ற மனநிலையை உருவாக்க பாடுபடுவோமா? பரலோக தந்தை இறைவா, இந்த இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்களே அத்தனையும் எங்களுக்கு பணமோ பதவியோ புகழோ பட்டமோ இவை அத்தனையும் ஒரு சில நேரங்களில் தேவை,
ஆனால் அது எங்களை வழி தவறி போகச் செய்யாத வண்ணம் எங்களை கரம் பிடித்து நல்ல இறையரசை நிழலாட்டக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.